வணக்கங்கம்மா. கேக்குதுங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்குங்கம்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. இணையற்ற நிலைக்கு போயிட்டோம்ல. நான் கூட ஹேண்டிக்கு அப்படி செய்ய முடியாதுன்னு நினைச்சேன். அதை பிடிக்க முடியல தவிர அந்த குண்டலினி நல்லா எந்திரிச்சுன்னா நின்னாங்க. சரணாகதி ஆயிட்டீங்களா? ஆமாம்மா, ஆயிட்டாங்க. 7 டேஸ்க்கு நீங்க அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய வருஷம்லாம் இருக்கு. அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரி. ஓகே ஓகே. அது தெரியாதுல்ல எங்களுக்கு. ஒன்றும் இன்ஃபெக்ஷன் இல்லைல்லம்மா, நார்மலாக இருக்காங்களா? நீங்க நார்மலா இருக்கலாம், எப்பவும் போல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 டேஸ்க்கு மோஸ்ட்லி கொஞ்சம் வெளியில போகாம தனிமையிலே இருங்க. நாங்க ஆபீஸ் போறதுனால வேலை பார்க்க வேண்டிய போக வேண்டிய சூழ்நிலை போய்க்கலாம். மற்றபடி நம்ம வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம தனியா இருக்க வேண்டிய நேரத்தில் தனியா இருந்துக்கலாம். சரிங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மேம் தான் போனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல 7 டேஸ். ஆமாம்மா, ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க கரெக்டா இருக்காங்க. நான் தான் வந்து கொஞ்சம் கரெக்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் பக்காவா பண்ணிருக்கீங்க. அது ஒன்றும் பண்ணாது உங்களே. சரி, ஆபீஸ் போறதுனா போய் தானே ஆகணும். ஆமாங்க. சோஷியல் மீடியா அந்த மாதிரி டிவி அந்த மாதிரி எதுவும் பார்க்காதீங்க ஒரு 7 டேஸ். சரிங்க. அது வேற மாதிரி டைவர்ட் பண்ணி இழுத்துட்டு போகும். ஒரு 7 டேஸ்க்கு இந்த நிலையிலே இருந்தீங்க அப்படின்னா அது நமக்குள்ளே ஸ்டேபிளா தங்கிக்கும். சரிங்க. தன்மை. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு வந்து நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா அவங்க சொல்ற எல்லாம் கரெக்டா செய்ய முடியல. நான் அப்பறதே சொன்னேன், சரணாகதி மட்டும் இருந்தா போதும். இதெல்லாம் பிசிக்கல் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. உட்கார்ந்து செய்யக்கூடிய டாஸ்க் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம்னாவே போதும் நமக்கு. புரியுது. குண்டலினி எந்திரிச்சிருச்சு, அது போதும். தலையில ஃபுல்லா ஒரு பாரம் மாதிரி இருந்துச்சு, எல்லாம் அது சுகமா இருந்துச்சு. அதைக்கு நாங்க இருக்குல்ல, அது போதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே அது பார்த்துக்கோம். இது எண்ணி ஏதாவது சாப்பிடக்கூடாதா? நான் வெஜிடேரியன் எதுவுமே இல்லைங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்க. அதெல்லாம் அன்னமய கோர்ஸ்ல பண்ணக்கூடியதுதான். நம்ம ஆனந்தமய கோர்ஸ்ல தான் பண்ணிருக்கோம். அதை தாண்டி 4 லேயர்ல தாண்டி உரைகள் தாண்டி தான் போயிருக்கோம். அதனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. லௌதிக வாழ்க்கைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ போல கட்டி சாப்பிடலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் போகலாம், கிடாவட்டு போகலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நம்மளோட உள்ளிருப்புக்கான கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அன்னமய கோஷம் ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஆமா, இது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் இருக்கு நம்மளோட உடல்ல. நம்ம இதை சாப்பிட்றது இந்த இதெல்லாமே அன்னமய கோஷத்தோடவே நின்று அந்த டேப்லெட் இருக்குது. இது எல்லாமே அதை தாண்டி நம்ம வந்து ஆனந்தமய கோஷத்துல தான் சரடி பண்ணிக்கலாம். சரடி எந்த விதத்துலயும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. டவுட் வந்தா கேட்கலாமாமா? நீங்க கேட்கலாம். வாய்ஸ் மெசேஜ் உங்களோட ஊரு பேரு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் மாஸ்டர் கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் வாங்கி தருவேன். என்ன சந்தேகம்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சுனாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். அது கரெக்டா என்ன இல்ல மனோபாவமா? அப்புறம் வந்து நீங்க அந்த சாமிஜியோட நம்ம எடுத்த போட்டோஸ் ஃபேஸ்புக்ல வைக்கலாமா? ஸ்டேட்டஸ்ல வைக்கலாமா? வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். வச்சாதானே 4 பேர் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்லா இருக்கு. இதெல்லாம் அனுப்புறேன், டேட்டாலாம் நாளைக்கு அனுப்பிடுறேன். எல்லாமே டயர்டா இருக்காங்க அப்படின்னு தான் எதுவும் அனுப்பல. ஆனா நாளைக்கு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவும் அவங்களுக்கு பர்சனலா அனுப்புவோம். குரூப்ல வந்து ஜென்ரலா இருக்க மாதிரி தான் போடுவோம். அவங்களோட பர்சனல் இது போட மாட்டோம். ஆனா உங்களோட கிளிப்பிங்ஸ் போட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அருமையா பண்ணாங்க. அம்மாவுக்கு என்ன டான்ஸ் பயங்கரமா ஆடினாங்க. நாங்கெல்லாம் அவங்கள டான்ஸ் கத்துக்கணும். பயங்கர டாஸ்க் சூப்பரா பண்ணாங்க. எல்லா டாஸ்க்கும் சூப்பரா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடல. எனக்கு உங்களை பார்க்கதான் ரொம்ப அதிசயமா இருந்தது. எப்படி இவ்வளவு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்காங்க, நமக்கு கூட இந்த கான்பிடென்ட் இல்லையே அப்படின்னு. அது வேற வழியில உடல் அந்த கொண்டு போய் விட்டுருது. கடவுளை அதான் சாமிஜி சொன்னார்ல, நம்ம கிடையாதுங்கிறது எனக்கு அப்பயே தெரியும். நம்ம கடவுளும் இயக்குறாங்க. நம்ம முடிய கூட நம்ம எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம முடிய கூட நம்மளால நினைக்க வைக்காம பார்க்க முடியாது. அப்புறம் என்னத்துக்கு போய் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதுல வந்து நாங்க கொஞ்சமா மாறிட்டோம். நன்றி சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுவோம்னா இந்த ஸ்டேஜ் நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு அந்த கான்பிடென்ட்லாம் இருக்கு. நம்ம தேவை வரணும்னா வந்துருவோம், அவ்வளவுதான். நல்ல தம்பதிகள் நல்லா ஆனந்தமா வாழுங்க.
ரொம்ப நன்றிங்கம்மா. பெரிய நல்லா 2 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க. பெரிய பையனுக்கு. ஓகே. சின்ன பையன் வந்து டாக்டர் முடிச்சிட்டாரு. இந்த இது சொல்லுவாங்கல்ல, சரி. 1 இயர் வந்து இது பண்ணுவாங்கல்ல, 3 இயர் ஆமா. ட்ரீட்மெண்ட். ஆனால் சைனால இருக்காரு. இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணுங்கம்மா. ஓகே. இல்ல அந்த மாதிரி ப்ரேயர்லாம் சாமிக்கிட்ட வைக்கலாமா? அது வைக்கலாம். கேட்கணும். தாராளமா எந்த ப்ரேயர் வேணாலும் வைக்கலாம்ல? சரிங்க சரி. நியாயமான பொருட்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகேங்க ஓகே. வச்சுக்கோங்களா? ஓகேங்க. அம்மாட்ட நான் நன்றிங்கம்மா. பேசுறேன்னு சொல்லுங்க. அம்மா போனே பேசாம அப்படியே அமைதியா இருக்கணும். சரிங்க சரிங்க. சரி, கேட்டேன்னு சொல்லுங்க. கேட்டேன்னு சொல்றேன். நன்றி. ஆனந்தம். நன்றி. ஆனந்தம் போகட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ